ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹேஷ் ப்ரவுன். இதுக்காக நான் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இந்த சீவலில் தான் சீவ போகிறேன், இந்த பெருசில் தான் சீவ போகிறேன். இப்போ இதை ஃபுல்லுமே துருவி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணும். இப்போது இதை எடுத்து தண்ணியில் போட்டுக்கணும். தண்ணியில் நல்லா போட்டு நல்லா அலசி நல்லா பிழிஞ்சு வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் நான் இன்னொரு தண்ணியிலையும் இது மாதிரி நல்லா அலசி நல்லா பிழிஞ்சு மறுபடியும் எடுத்து வச்சுக்கணும். இப்போது ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி சூடு பண்ணி அதுலேயும் இப்போ பிழிஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். மறுபடியும் அந்த உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபில்டர் பண்ண உருளைக்கிழங்கை மறுபடியும் ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் இந்த உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா தண்ணி புழிஞ்சு நல்லா எடுத்து வச்சுக்கணும். அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இது மாதிரி இப்போ இதை ஃபில்டர் பண்ணிவிட்டேன். இப்போ இதை ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் போட்டுக்கிறேன். இதில் எந்த அளவுக்கு தண்ணி பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம உருளைக்கிழங்கு பண்ணும்போது மொறுன்னு வரும். இப்போ இவ்வளோ பிழிஞ்ச இடத்துல இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போது இந்த உருளைக்கிழங்கை நான் இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதுக்காக நான் 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், முட்டை, இஞ்சி துருவி வச்சுருக்க வெங்காயம், மைதா மாவு, அரிசி மாவு இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 முட்டை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகுத்தூள். மைதா மாவு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். இப்போது இந்த பதத்துக்கு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு. இப்போ நான் இந்த ஷேப்பில் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நான் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இது மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, ஹேஷ் ப்ரவுன் ரெடி. தேங்க்யூ.